श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुभ्यो நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையனுடைய 6வது நாள் இன்றைய நாள் பாசுரம். புள்ளும் சிலம்பின கான் புள்ளரையன் கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். 6வது பாசுரம் 6 அருமையான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போகிற பாசுரமாக இருக்கு. அதுவும் முதல் தோழியை எழுப்பும் விதமாக அமைய பெற்றிருப்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய பெருமை. முதல் தோழியை எப்படி ஆரம்பிக்கிறா எழுப்புறதுக்கு? புள்ளும் சிலம்பினகான். புள்ளும் என்றால் புல் என்றால் பறவை. அந்த பறவைகள் கூட ஒளி எழுப்ப ஆரம்பிச்சுடுத்தே, நீ இன்னும் எழுந்துக்கலையா அப்படின்னு சொல்றா. புள்ளரையன் கோயில். புல் என்றால் பறவை. அந்த பறவைகளின் தலைவனான கருடன், கருடனின் தலைவனான நாராயணன். அந்த நாராயணன் கோவிலில் வெள்ளைச்சங்கின், அதாவது திருவாராதனை பொழுது சங்கநாதம் எழுப்பப்படும். அந்த சங்கநாதம் உனக்கு கேட்கலையா? அதுவும் சாதாரண சங்கநாதம் கிடையாது, பேரரவம் கேட்கலையா அப்படின்னு சொல்லி அந்த தோழியை எழுப்புறா. இதெல்லாம் காலை விடிந்ததற்கான அடையாளங்களை சொல்லி எழுப்பப்படுகிறது. பிள்ளாய், இப்படி பக்குவமே இல்லாத பெண்ணாக இருக்கிறியம்மா, எழுந்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம எழுந்து என்னென்னலாம் அனுபவிக்கணும். அவனுடைய லீலைகள், சேட்டிதங்கள்லாம் அத்திமானுஷ லீலைகள் இல்லையா ஒவ்வொன்றும், அதை அனுபவிக்க வேண்டாமா? பேய்முளை நஞ்சுண்டு, அதாவது பேய்முளை நஞ்சுண்டு என்றால் விஷப்பாலை உண்டு பூத்தனையை முடித்தவன் கண்ணன், அதை அனுபவிக்க வேண்டாமா? கள்ளச்சகடம், சகடாசுரவதத்தை குறிப்பிட்டு அந்த திருவடியால் ஏற்றி உதைத்தானே, அதை அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள்லாம் இருக்கே, இன்னும் தூங்கின்னு இருக்கியே. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை, பெருமாள் லீலைகள்லாம் மட்டும் பண்ணலையா, அந்த பார்க்கடலுள் ஆதிசேஷன் மீது துயில் கொண்டுள்ள யோக நித்ரை உள்ள வித்தினை அப்படின்னு சொல்லி பெருமாளை குறிப்பிடுறா இந்த இடத்துல. அப்படின்னா இந்த லோகத்திற்கே விதையாக இருப்பவன் அந்த பெருமாள். அவனை பற்றி நாம நினைத்தும் பாடியும் ஆடியும் அனுபவிக்க வேண்டாமா? முனிவர்களும் யோகிகளும் எழுந்தாச்சுமா அப்படிங்கிறா. அப்போ மனநசீலகா முனிவர்கள் அப்படின்னா மனத்தாலேயே பெருமாளை நினைச்சு அப்பேற்பட்ட ஒரு ஈடுபாட்டில் இருப்பவர்கள். யோகிகள் என்றால் சரீரத்தால் கைங்கரியம் செய்பவர்கள் பெருமாளுக்கு. இவா எல்லாரும் காலங்காத்தால், அதுவும் அதிகாலையில் எழுந்து ஹரி 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 ஹரின்னு அந்த பேரரவம் எழுந்து, அரி என்ற பேரரவம் சாதாரண குரல்ல கூப்பிடல, பேரரவத்தோடு அந்த எழுப்பி குரல் எழுப்பி அந்த பெருமாளை அனுபவிச்சுட்டு இருக்காளே, அது உன் காதில் வந்து விழவில்லையா? உள்ளம் புகுந்து உன்னை குளிர வைக்கவில்லையா அந்த நாமம் உன்னை அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதல் தோழியை எழுப்பும் வகையில் இந்த பாசுரம் அமைய பெற்றிருக்கு. முன்ன சொன்ன மாதிரியே இதுல 6 விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னென்ன அந்த 6 விஷயங்களும் நாம் அதிகாலை எழுந்தவுடன் செய்ய வேண்டிய விஷயங்களாகவும் நாச்சியார் நமக்காக இங்க சொல்லியிருக்கா. 6 விஷயங்கள்ல முதல் விஷயம், எழுந்தவுடன் கஜேந்திர மோக்ஷ விருத்தாந்தத்தை நினைவில் கொள்வது. எழுந்து அரியன்ற பேரரவம், அந்த ஹரி என்ற நாமத்தோடு அனைவரும் அனுபவிக்கிறாளே, அதை நாமும் அனுபவிக்க வேண்டாமா அப்படிங்கிற விஷயம். அடுத்தபடியாக 5 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய 5 நிலைகள் அப்படிங்கிறது. முதலில் வைகுண்டநாதன், வித்து என்ற வார்த்தையின் போது அதை அனுபவிக்கலாம். பார்க்கடலில் உள்ள ஷீராப்திநாதனை வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொண்டு அனுபவிக்கலாம். விவ்வவாவதாரம், கிருஷ்ணாவதாரத்தை நஞ்சுண்டான் கள்ளச்சகடம் எரிந்தவன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொண்டு அனுபவிக்கப்படுகிறது. அந்தர்யாமி பெருமாளை உள்ளத்து கொண்டு அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு, அர்ச்சையை புள்ளரையன் கோயில் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை கொண்டு 5 நிலையில் இருக்கக்கூடிய பெருமாளை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறாள் நாச்சியார். இப்படி அதி ஆச்சரியமான 6 விஷயங்கள் சொல்லப்பட்டிருப்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய சிறப்பம்சமாக இருக்கு. இந்த பாசுரத்திற்கு ஈடு இணையான பஞ்சஸ்தவமானது 2 எடுத்துக்கொண்டு நாம் அனுபவிக்க போறோம். ஒன்று கஜேந்திர மோக்ஷ விருத்தாந்தத்தை அனுபவிக்கும் வகையில், மற்றொன்று பூதனா சகடாசுரவதத்தை அனுபவிக்கும் வகையில் நாம் அனுபவிக்க போறோம். முதலில் நம்ம வைகுண்டஸ்தவத்தில் 63வது ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டு அனுபவிக்கலாம். விஸ்வம் தியைவ விரச்சைய நிச்சாய பூயக சஞ்சஹ்ருஷஸ் சதி சமாஸ்ருத வத்சலத்வே ஆஜக்முஷஸ்தவ கஜோதம ப்ரும்ஹிதேன பாதம் பராம மிருஷுஷோபி சகாமனீஷா. எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தாலே அனைத்தையும் செய்து முடிப்பவன். உட்கார்ந்த இடத்துல இருந்து பெருமாளால எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியும்.
அப்பேற்பட்ட பெருமை அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த கஜேந்திர மோட்ச விருத்தாந்தம் நமக்கு என்ன உணர்த்துகிறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா அனுபவிக்கணும். பெருமாளினுடைய வாத்சல்யாதி குணங்கள் இருக்கு பாருங்களேன், அதை அனுபவிக்கணும். அவனுக்கு இந்த குணம் இருக்கு, சௌசீல்யம் இருக்கு, சௌலபியம் இருக்கு, வாத்சல்யம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிகிட்டே போகலாம். அதற்கு நம்மை போன்ற அந்த மானிடர்கள்லாம் அதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதற்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லி, இந்த நேரத்துல பெருமாள் இதை பண்ணார் பாருங்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நாம் நன்கு அனுபவிக்க முடியும் இல்லையா? இப்படி கஜேந்திரனை காக்க ஓடி வந்த பெருமாள், அவாப்த சமஸ்த காமனான எம்பெருமான் தன்னுடைய சரணாகதி பண்ணியிருக்கிறவா எல்லார் மீதும் இருக்கக்கூடிய அந்த பாசத்தால், எப்படி ஒரு பசுக்கு தன்னுடைய கன்றுக்குட்டி மேல எப்படி ஒரு பாசம் இருக்குமோ அது மாதிரி பெருமாள் என்ன பண்றாரா, ஓடோடி வராராம். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி அப்படின்னு ஆழ்வார்கள் அனுபவிக்கிற மாதிரி எந்தவித பாரபட்சமும் பாராமல் மிருகமா மனுஷனா தாவரமா அப்படின்னு எந்தவித ஒரு பேதமும் இல்லாமல் அனைவரையும் ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதுவும் நம்மீது உள்ள பற்றால், அதுவும் ஆசிரித்த தோஷங்களை பாராமல் ரட்சிக்க ஓடோடி வருதுதான் இந்த வாத்சல்யாதி குணங்கள். அந்த குணத்தை பறக்க சொல்றதுதான் இந்த ஒரு ஸ்லோகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி ஆரம்பிக்கிறார்னா, விஸ்வம் தியைவ விரச்சைய நிச்சாய பூயக. விஸ்வம் என்றால் இந்த உலகம், தியைவ விரச்சைய நிச்சாய பூயக வளர்த்து, விரச்சைய நிச்சாய என்றால் வளர்த்து காத்து, இதை வளர்த்து காத்து, அப்புறம் சஞ்சக் ஹிருஷக அப்படி என்றால் மறுபடியும் அழித்து. பெருமாள் எல்லா உலகங்களையும் படைத்து வளர்த்து காத்து அழித்து எல்லாமே சதி சமாஷித வத்சலத்வே, தன்னை அடைந்தவர்களுக்காக தன்னுடைய வாத்சல்யாதி குணங்களை காமிப்பும் வகையில் பெருமாள் இவை அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கிறாராம். பெருமாள் எந்தவித ஒரு என்ன சொல்றது பேதமும் இல்லாமல் பெருமாள் செஞ்சுட்டே இருக்கக்கூடிய விஷயம் இந்த விஷயங்கள். சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் அப்படின்னு அனைத்தையும் பண்ணிட்டே இருக்கார் பெருமாள். இப்படி சங்கல்பத்தாலே எல்லாத்தையுமே பண்ணிட முடியும், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார். ஆனா அடுத்து சொல்லக்கூடிய 2 வரிகள்ல அந்த கஜேந்திர ஆழ்வானை ரட்சித்தானே பெருமாள் எப்படின்னு பாருங்கோ. ஆஜக் முஷஸ்தவ கஜோத்தம, கஜேந்திர ஆழ்வான் ஒரு நாள் அந்த பிரம்ஹிதேன என்றால் மடுக்கரையில், அந்த மடுக்கரையில் இருந்து ஒரு பயங்கரமான பிளிரல், அப்படி ஒரு சத்தம், கஜோத்தமை என்றால் அப்படி ஒரு கூக்குரல், கூப்பிட்டு ஆதி மூலமேன்னு கூப்பிடுறார் கஜேந்திர ஆழ்வான். அப்போ பெருமாள் சங்கல்பத்தாலே எல்லாத்தையும் பண்ணக்கூடிய பெருமாள் தன்னுடைய வாத்சல்யாதி குணங்களை வெளியில காமிக்கிறதுக்கான ஒரு தக்க தருணம் இல்லையா, ஓடோடி வந்தாராம் பெருமாள். ஓடி வந்து என்ன பண்ணார், பாதம் பராம ருஷுஷோபி, அந்த பாதம் என்றால் கஜேந்திர ஆழ்வானினுடைய பாதத்தை, காலை கையில் தடவி எடுத்துக்கொண்டு தன்னுடைய மடியில எடுத்து வச்சு கொண்டாராம். பராம மிருஷோபி என்றால் தடவி கொடுத்து, அச்சுச்சோ இந்த காலில் தான் உனக்கு அடிபட்டுருத்தா, அச்சுச்சோ முதல்ல இந்த காலில் தான் உன்னை கவ்வித்தா அப்படின்னு சொல்லி அதை எடுத்து தடவி கொடுத்தாராம் ஓடோடி வந்து. எப்பேற்பட்ட மனசு இல்லையா, எப்பேற்பட்ட கல்யாண குணம். சகா மணிஷா, என்ன திருவுள்ளம் உனக்கு, நீ பக்த பராதீனன் அப்படிங்கறத நிரூபணம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கூறத்தாழ்வான் அனுபவிக்கிறார். அப்போ கஜேந்திர மோட்ச விருத்தாந்தம் எப்பேற்பட்ட விருத்தாந்தம்ங்கிறதையும் புரிஞ்சுக்கணும், நம்ம தினமும் அதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல இருந்து கத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக அதிமானுஷஸ்தவத்தில் 34வது ஸ்லோகத்தை அனுபவிக்கலாம். சாபூதநாசகடமர்ஜுனயோஷ்ச யுக்மம் பால்யோசிதான்ய பரச்சேஷ்டித விஷ்புலிங்கே யஸ்யாலபந்த ஷலபத்வமஹோ நிகூடஹ சத்வம் விரஜே வவ்ருதிஷே கில கம்ச பீத்யா. பெருமாள் கண்ணனாக பிறந்து அத்தி ஆச்சரியமான அதிமானுஷ சேஷ்டிதங்களை எல்லாம் பண்ணிட்டே இருந்தான். பிறந்த நாள் முதற்கொண்டு அவன் செய்யாத லீலைகளே கிடையவே கிடையாது. அதுவும் பிரத்யேகமாக அவனுடைய லீலைகளானது பூத்தனாவதத்திலிருந்து தான் ஆரம்பமாகிறது. பூத்தனாவிலிருந்து ஆரம்பமாகக்கூடிய அந்த அதிமானுஷ லீலைகள். இந்த பூத்தனா அப்படிங்கிறவ இந்த சின்ன சின்ன குழந்தைகளா பார்த்து பிடிச்சி எடுத்து கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கக்கூடியவ. ஆனா அந்த பூத்தனாக்கும் பெருமாள் ஏதாவது ஒரு கரிசனம் காமிச்சு பார்க்கலாமே அப்படின்னு தாய் வேடம் இடக்கூடிய அளவுக்கு ஒரு இதை கொடுத்து பார்த்தார் அவளுக்கு. ஆனா சா பூத்தனான் அப்படின்னு இந்த இடத்துல ஆழ்வான் ஆரம்பிக்கிறார். அப்படின்னா தாய் வேடம் பூண்டால் கொள்ளும் நினைவு மாறுமோ அப்படின்னு நினைச்சு பெருமாள் யோசிச்சார். ஆனா அப்ப கூட அவளுக்கு அந்த புத்தி அவளை விட்டு போகவே இல்லையா. அந்த வேடத்தை போட்டும் புத்தி மாறாதபடியால் அவளை வதம் செய்ய
முடிவெடுத்தான் பெருமாள். தாயால் வந்த பேயுயிரும் பேய்தாயை முளையுண்ட பிள்ளை தன்னை அப்படின்னு ஆழ்வார்கள் அனுபவிக்கிறா இல்லையா. அப்படின்னு இந்த இடத்துல பூத்தனா, சகட்டாசுரன், அர்ஜுனயோஷ யுக்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஒரு லீலைகளையும் சொல்றார். அதாவது குபேரனுடைய மகன்களான நலகூபரன், மணிகிரீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மகன்கள், அதுதான் யுக்மம் அப்படின்னு சொல்லி இந்த முதல் வரியில் 3 விஷயங்களை பத்தி சொல்றார். பூத்தனா, சகட்டாசுரன், நலகூபரன், மணிகிரீவன் அப்படிங்கிறவால அந்த இரட்டையர்களை நீ வதம் செய்தாய். எப்போ? பால்யோசிதான்ய, ரொம்ப 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 சின்ன வயசுலயே பால்ய சேஷ்டிதங்கள், அதுவும் அதிமானுஷ சேஷ்டிதங்கள். இதெல்லாம் பரச்சேஷ்டித விஷ்புலிங்கே, ஆச்சரியம் தரக்கூடிய அளவுக்கு செய்த லீலைகள் இந்த வதங்கள் அப்படின்னு சொல்லி, இதுல இருந்தே நீ பரதத்துவம் அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியாத ஒரு குழந்தையால இதெல்லாம் பண்ண முடியுமா? அப்பயே அவளுக்கெல்லாம் யோசிச்சிருக்க வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு மறைமுகமான விஷயத்தையும் இந்த இடத்துல ஆழ்வான அனுபவிக்கிறார். அப்போ சொல்றார் 3வது வரியில, யஸ்யால பந்த ஷலபத்வ மகோ நிகூடக, எப்படி இவாலாம் உன்னை அடைந்து அந்த விட்டில் பூச்சி என்ன பண்ணுமா, தீப்பொறியை நோக்கி தானா போய் அதுல போய் விழுந்து மடியக்கூடிய பெருமை அதுக்கு உண்டா. அந்த மாதிரி விட்டில் பூச்சை மாதிரி தானாக மடிந்தவர்கள். எஸ்யால பந்த அப்படின்னா தானாக அடைந்தனர். யார மாதிரி? ஷலபத்வ மகோ நிகூடகனா, அந்த விட்டில் பூச்சி நிலையை அடைந்தா மாதிரி இவாளும் தானாக ஓடி உன்னிடம் அடைந்து அனைவரும் நாசமானார்கள். அவளுடைய வழியை அவளே பார்த்துண்டா. சத்வம் விரஜே வவ்ருதிஷே, அந்த ஆயர்பாடியில், விரஜே என்றால் ஆயர்பாடி. ஆனா மத்தவா எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தா, நீ ஆயர்பாடியில ஒளித்து வளர்ந்து கொண்டிருக்கிறாய். வவ்ருதிஷே, எதற்காக ஒளித்து வளர்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னா, கம்சனுடைய பீத்தியால் அவனுக்கு பயந்துண்டு வளர்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றா. ஆனா நீ குழந்தையா பண்ண லீலைகள், அதிமானுஷ லீலைகளை நினைக்க பார்க்கும் பொழுது, நீ பீத்தியாலையா தனியா வளர்ந்த? நீ தனியா இருந்தையோ அவளாம் பொழைச்சா, கொஞ்ச நாளாவது கொஞ்சம் உயிர் வாழ்ந்தா. நீ அவ கூடயே இருந்திருந்தேனா அவ என்னைக்கோ துவம்சமாயிருப்பா. இது கூட தெரியல பார் அப்படின்னு சொல்லி அதிமானுஷ லீலைகளையும் அனுபவிக்கிறார். அதே மாதிரி கம்சன் இந்த மாதிரியான அசுரர்கள் இவாளெல்லாம் பண்ணின விஷயங்களை எல்லாம் நினைத்து சிரிக்கவும் செய்கிறார் நம் ஆழ்வான் இந்த இடத்துல. ஆக இன்னைக்கு திருப்பாவையில 6வது பாசுரத்தில் 6 விஷயங்கள் நமக்காக நாச்சியார் சொல்லியிருக்கா. அதுல பிரத்யேகமாக 2 விஷயங்களை நாம் இப்ப அனுபவிச்சோம். ஒன்று பூத்தனாவதம், இன்னொன்று கஜேந்திர மோக்ஷ விருத்தாந்தம். நாளைக்கும் திருப்பாவையினுடைய 7வது பாசுரத்தோடு பஞ்சஸ்தவத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.